அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் அப்துல் காரி ஜித்தாவிலேருந்து பேசுகிறேன். அதிரம்பட்டினம் நிலத்தருவு. ஜித்தாவில் ரொம்ப வருஷமாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சார்பாக நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வாங்குகிறாங்க ஆசையாக பாசமாக நிறைய பதில்களை சொல்லி பணம் வாங்குகிறாங்க. வாங்கின பிறகு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு உள்ள ஆர்வம் கிடையாது. எங்கேயோ அடித்து கொள்ளையடித்து பணம் தந்திருக்காங்க அண்ட் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கு எந்த சூழ்நிலை எந்த கஷ்டத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்க தேவைக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதை வாங்கி எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு என்ன பதில் வருது? நமக்கு டைம் கொடுக்குறாங்க, இத்தனாந்தேதி தர்றேன் அத்தனாந்தேதி தர்றேன் அன்ட்டு. நம்ம பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறதுக்கு அவங்க நாள் தர்றாங்க நமக்கு. அவங்க கேட்கும்போது நம்ம நாளும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல. நம்ம அல்லாவுக்காக பயந்து பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஃபோட்டோவையும் வாப்பா பேரையும் போட்டு எல்லா சோசியல் மீடியாவிலையும் எல்லாத்துலேயும் இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாரும் உதவி செய்யாதீங்க அண்டு நம்ம போட்டால் தலைமுறையாக பாதிப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும், குடும்பத்துக்கு பாதிப்பு வரும். ஊரில் நடக்க முடியாது. போகிறவன்னா வர்றவன்னா பார்ப்பான், ஒரு மாதிரியாக பார்ப்பான். வாங்கும்போது உள்ள ஆர்வம் திருப்பி கொடுக்கும்போது வரணும். நம்ம நல்லது கெட்டதுக்கு ஒரு இதுவளுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நாமெல்லாம் வளர்ந்தது கொண்டது நல்ல தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்து தாய் தகப்பன் நல்லபடியாக வளர்த்து ஒழுக்கத்தை வளர்த்து கடன்களை வாங்குறது எப்படி கொடுக்கணும் எப்படி பண்ணணுன்ட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி நல்லபடியாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம், நல்லபடியாக நிறைய பேருக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்கள செய்கிற காரணத்தால் வேறு ஆளுகளுக்கும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. யாரும் ஒரு உதவிகள் செய்ய போகும்போது வாங்கினா திருப்பி தரமாட்டாங்க, வருஷக்கணக்கில் போயிடும். அவங்களுடைய விஷயத்துக்கு கொடுக்கணும், ஒன்று கல்யாணத்துக்கு கொடுக்கணும், இல்லை மௌத்துக்கு கொடுக்கணும், இல்லாட்டி அவங்க கஷ்டமான சூழ்நிலையில் நல்ல இதில் உள்ளவங்க, நல்ல ரத்தம், நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்க கரெக்டாக அந்த பணத்தை கேட்க முன்னாடி திருப்பி கொடுக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுது, உதவி செய்யுங்க. அதை உங்கள் சார்பாக எடுத்துக்கிட்டு அவங்கள கொடுத்தவங்கள நோதனை பண்ண வைக்காதீங்க, நொந்து இது பண்ணுற அளவுக்கு செய்யாதீங்க தான் சொல்கிறது. கஷ்டங்கள் இருக்கும்போது டைம் கொடுக்குறோம், நாள் கொடுக்குறோம், பாசமாக பேசுகிறோம், அன்பாக பேசுகிறோம், எதுக்கும் செவி கொடுக்கலண்டா இந்த சமுதாயத்துக்கு அவங்கள அறிமுகம் பண்ணி வைக்கணும். எல்லாருக்குமே அறிமுகம் பண்ணி வைக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும். யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, இதே மாதிரி மீடியாவில் போட்டுருவாங்க, சோசியல் மீடியாவில் போட்டுருவாங்க, நம்ம குடும்பம் மானம் போயிடும், மரியாதை போயிடும், பிள்ளைகளுக்கு இதால் ஃபியூச்சர் போயிடும், தலைமுறையாக சொல்லுவாங்கன்ட்டு அவங்க உணரணும். என்கிட்ட வாங்கினவங்க மரியாதையாக அல்லாவுக்கு பயந்து நான் கேட்டு நிப்பாட்டியிருக்கேன். இது வரைக்கும் 4 டைம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களா வந்து திருப்பி நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். நான்